மதுரையில் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த 22 வயது இளைஞரின் இதயம் தானமாக பெறப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் தஞ்சைக்கு அதிவேகமாக கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இந்த பேஷண்ட் வந்து நம்மளோட நண்பர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரியாது. ஏற்கனவே வந்து 2 முறை வந்து ஸ்டென்ட் சிகிச்சை பண்ணி அது ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவர். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நோய் மூர்க்கமாக அதிகமானதுனால மறுபடியும் அதை செய்யலாம்னு பார்த்தா ஒன்றும் முடியல. மருந்துலேயே இருந்துகிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து மருந்தோடைய எஃபெக்டையும் தாண்டி இருதயம் வந்து ரொம்ப பலகீனமாயிடுச்சு. வீட்டிலே இருக்க முடியல, மூச்சு விட முடியல. கிட்டத்தட்ட வெண்டிலேட்டர் சப்போர்ட் இன்டர்மீடியண்ட்டாக வச்சு இன்ஜெக்ஷன்ஸ்லேயே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தார். இது வழியே இல்லைங்கிறப்போ வந்து எண்ட் ஸ்டேஜ் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்ல தான் வந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சையை நம்ம வந்து எடுக்கிறோம். அதுக்குன்னு சில பேர் வந்து குவாலிஃபை ஆவாங்க. அந்த கணக்கில் பார்த்தா வந்து இவருடைய உடல்நிலை அமைப்பு எல்லாமே வந்து இவருக்கு பண்ணலாங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3 வாரமாக வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்லே வந்து மெடிசன் சப்போர்ட், வெண்டிலேட்டர் சப்போர்ட்னு மாற்றி அவர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். அந்த இதில் கொண்டு வந்து இப்போ நேற்றுக்கு முந்தானாலாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தார். இதே சமயத்தில் வந்து அவருக்கு பொருந்துற மாதிரி அதே பிளட் குரூப்பு, அதே சைஸு, வேறு சில காரணிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற ஒரு ஹார்ட்டு மதுரையில் இருக்கிற ராஜாஜி மருத்துவமனையில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு இளம் வயது 21 வயது வாலிபர் வந்து ஒரு கோரமான சாலை விபத்தில் வந்து மூளைச்சாவு அடைஞ்சிட்டாரு. அவருடைய உடல் உறுப்பை வந்து அவங்க குடும்பத்தார்கள் வந்து கல்யாணம் ஆகாதவர். ஸோ தானம் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு உறுப்பும் பல ஊரில் இருக்க பல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்போ நம்முடைய ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளுடைய ஒரு வேண்டுதலின்படி ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வந்து இவருக்கு வந்து அந்த ஹார்ட்டை வந்து எடுக்கலாங்கிறது அப்ரூவல் கவர்மெண்ட் டிரான்ஸ்டான்லேருந்து வந்துச்சு. ஸோ அதை வச்சு நேற்றுக்கு ராத்திரி போய் இன்னைக்கு விடிய காலையில் வந்து அந்த இருதயத்தை எடுத்துக்கிட்டு வந்தோம். ஸோ இதில் முதல் நன்றி வந்து டிரான்ஸ்டான் அமைப்பு. அது வந்து ஒரு கட்டத்துலையும் வந்து இங்கே டெல்டா மாவட்டம் திருச்சியெல்லாம் உட்பட வந்து முதல் முறையாக வந்து இருதய மாற்றம் நம்ம பண்ணுறோம். ஏற்பட்ட உறுதுணையான ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. 2வது போலீஸ் கான்வாய் அங்கேருந்து இங்கே தஞ்சாவூர் வர வரைக்கும் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ரிலே சிஸ்டத்தில் வந்து அந்த கான்வாய் வந்து நம்மளுக்கு வந்து லீடு கொடுத்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணி இந்த டோல் பூத்துலாம் வந்து எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் நேராக வந்துட்டோம். தஞ்சாவூர்லேருந்து உள்ளே வரப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கடமைக்குன்னு செய்யாமல் வந்து அது ஒரு நல்ல முறையில் வந்து ஒரு வரவேற்பாகவும் வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரியும் மிக பொறுப்பாக வந்து டிராஃபிக்கெல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சு உற்சாகமான வார்த்தைகளை பேசியே வந்து எல்லாம் கொண்டு வந்து நம்மளை வந்து இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு அழகாக உதவி பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் வந்து இன்னும் செஸ்ட்டு க்ளோஸ் பண்ணலை. ஹார்ட்டை மாற்றிட்டோம். பீட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. மாற்றின ஹார்ட் வந்து இப்போ பீட்டிங் ரெகுலரான ஒரு இதுலேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது விஷயமா வந்து நாங்கள் வந்து அப்பெக்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து நான் டாக்டர் சிவசங்கர், தம்பி டாக்டர் ரவிசங்கர், டாக்டர் ஆஷிக், நம்மளுடைய டீமு நான் சொல்கிறேன், ஒருத்தர் பேர் சொல்கிறேன். விஷயம் வந்து சென்னையை சேர்ந்த வந்து ரேலா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் ஸ்ரீநாத், டாக்டர் செந்தில, டாக்டர் ஜெபின, டாக்டர் குணாலண்ணன், பூபதி, கார்த்திகேயன், இவங்க வந்து அவங்களுடைய உதவி வந்து அளப்பரிய ஒரு உதவி. அது வந்து ஒரு யாரும் அவ்வளோ எளிதாக செய்ய மாட்டாங்க. பொதுவாக இது மாதிரி இந்த மூளைச்சாவு அடைஞ்ச விட உறுப்பு தானம் செய்ய முன் வரணும். இப்போ வந்து மக்களிடத்துல வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து நிறைய வந்திருக்கு. ஒரு விஷயம் வந்து இப்போ கவுன்சிலர்ஸோட ஆக்டிவிட்டி, கோஆர்டினேட்டர்ஸ், கவுன்சிலர்ஸ், இப்போ இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ். ஸோ அவங்க வந்து எடுத்து சொல்கிறது, ஒரு உறவினர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறப்போ வந்து எப்பயாவது இறந்து போயிட்டாருங்கிறப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து இவர் வந்து இருதயம் மூலமாகவும் கிட்னி மூலமாகவும் அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காரு பாருங்கன்னு சொல்லி சரியான ஒரு வகையில் கவுன்சிலிங் பண்ணுறதுனால வந்து இப்போ இந்த தானம் பண்ணுறதுக்கான விருப்பங்கள்லாம் வந்து நிறைய இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். நம்ம டெல்டா மாவட்டத்தில் திருச்சியெல்லாம் சேர்த்து நம்ம முதல் முறையாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெருமைங்கிறதோட வந்து நம்மளுக்கு வந்து உச்சகட்டமான சில இருதய வியாதிகளுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம மக்களுக்கு கிடைக்கணுங்கிறது எங்களுடைய வந்து ஒரு நெடுநாள் ஆசை.
அதை நோக்கி தான் எங்களுக்கு பயணம் போயிட்டு இருக்கு. விபத்தில் சிக்கி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து அவரது குடும்பத்தினர் இதய தானத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். காலை 9 மணிக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் இதயத்துடன் புறப்பட்ட ஆம்புலன்ஸ் திருச்சி வழியாக தஞ்சை நோக்கி வந்தது. தஞ்சை மாவட்ட எல்லையான புதுக்குடியில் இருந்து போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தனது ஜீப்பில் சைரன் அடித்தவாறு பைலட்டாக வழிநடத்த தஞ்சை கணபதி நகரில் உள்ள தனியார் இதய மருத்துவமனைக்கு சுமார் 2 மணி நேரத்தில் இதயம் பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து இதய நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.